சார் ராஜ்மோகன் வந்து கல்வித்துறை அமைச்சராகவும் இருக்காரு. அதுக்கப்புறம் திரைப்படத்துறை அமைச்சராகவும் இருக்காரு. அதுக்கு வந்து நடிகர் விஷால் வந்துட்டு, திரைப்படத்துறைய பத்தி இவருக்கு என்ன தெரியும்? இவருக்கு அதுல அனுபவமே இல்ல. இவர்கிட்ட போய் இந்த மாரி ஒரு முக்கிய பொறுப்ப குடுத்துருக்காங்களேன்ட்டு அவர் ஒரு எதிர்ப்ப தெரிவிச்சிருக்காரு. நான் அமைச்சரா வர்றதுக்கு நான் ஆதரவு குடுக்குறேன். ஆனா இந்த துறைக்கு அவரு ஆப்ட்டா இல்லன்ற மாரி சொல்லியிருக்காரு. இத எப்படி பார்க்குறீங்க? திரைத்துறையில ரொம்ப நாளா இருக்காரு. குறிப்பா திரைத்துறையினுடைய முக்கியமான பொறுப்புகள்ல இருந்தவரு. அவருடைய ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு டவுட். ம். அந்த டவுட் அப்படின்ற அந்த ஒரு 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 நெருடல் இருக்கு இல்லைங்களா? அது இதுல ஒண்ணும் தவறு ஏன்னா இல்ல. எல்லா துறையிலும் பிரச்சனை இருக்கிற மாரி திரைத்துறையில முக்கியமான பிரச்சனைகள் நெறையவே இருக்கு. நம்ம இப்ப இருக்கு கண்கூடா கூட பார்த்துட்டு இருக்கோம். இருக்கு மேம். இப்ப இவரு ம். பார்த்தீங்க அப்படின்னா, 2, 3 படம் எடுத்திருக்காரு. 2, 3 ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு. ஃபுட் சட்னின்னு ஒரு இதுல இருந்திருக்காரு. ஃபுட் ரைட்டுங்களா? சட்னி. ஃபுட் சட்னி. இவருக்கு சின்ன திரையில ஓரளவுக்கு ஒரு ஒரு ஃபேமஸ் இருக்கு. ஒரு டச் இருக்கு. ம். வெள்ளித்திரையில அங்கங்க 2, 3 சீனுக்கு வந்திருக்காரு, வச்சிருக்காரு. அதுதான் இவருடைய அதிகபட்சமான டச். இப்போ விஷால் போன்றவர்கள்லாம் விஜய் அவர்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு ஒரு திரைத்துறையிலேருந்து வந்திருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட 50 வருடங்கள் கழிச்சு எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கும் பொழுது, திரைத்துறைக்கு மிக முக்கியமான நகர்வுகள் விஜய்கிட்டேருந்து எதிர்பார்ப்பாங்க. யாருமே எதிர்பார்க்கறது இப்ப நீங்க இருக்கீங்க. நீங்க நாளைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, இப்ப யூடியூப்க்கு ஏதாவது செய்வீங்க, வைப்பீங்கன்றது உங்கள்ட்ட எதிர்பார்ப்புன்றது ஒரு ஆமா. குறைந்தபட்சம். ஏன்னா உங்களுக்கு இது தெரியும். நீங்க இதுல இத்தனை வருடங்கள் இருந்திருக்கீங்க. அதே மாதிரி 30 வருடங்களுக்கு மேலாக விஜய் வந்து அவரே உச்சத்துல இருக்குன்னு சொன்ன அந்த ஒரு சினிமாவுக்காக ஓரளவுக்கு அந்த சினிமாவை பத்தி நல்லா தெரிஞ்ச யாராவது போடுவாரு, வைப்பாரு. கொஞ்சம் சினிமாவில் உள்ள பிரச்சனைகள்லாம் சுமூகமா சரி செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு நபரை, அந்த நேரத்தில் சினிமாவை பத்தி முழுவதும் அறிந்த ஒரு நபரை அந்த இடத்துல போடுவார், வைப்பாரு அப்படின்றது வந்து விஷாலுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருந்திருக்கு. ம், இவர் ம். என்னன்னா சும்மா ஒண்ணுமே தெரியாத ஒருத்தர் தூக்கி போட்டாரு அப்படின்னு அந்த ஒரு ஆதங்கத்தை விஷால் வெளிப்படுத்திருக்காரு. இதுல ஒன்றும் தவறு இல்லை. இல்ல நாங்க என்ன கேட்கிறோம்னா, வந்தவுனே எல்லாத்துக்குமே வந்துட்டு ஏன் இவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? கொஞ்சம் குடுத்து டைம் எடுத்து அதுக்கப்புறம் எவ்வளவு பேசலாம் எவ்வளவு இல்லையா? கொடுக்கலாம் நம்ம? இப்ப தானே வந்திருக்காங்க. சரி, வந்து ஒரு எவ்வளவு 10 கொடுக்கலாம்? நாள் தானே ஆயிருக்கு. எவ்வளவு கொடுக்கலாம் நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம முன்னாள் முதல்வர் சொன்ன மாரி ஒரு 6 மாசம் டைம் குடுக்கலாம்ல. என்ன பண்றாங்கன்னு. இப்ப தானே எல்லாருக்கும் பொறுப்பு குடுத்துருக்காங்க. சரி மேம். அத அனலைஸ் பண்ணிட்டு அவங்க வெளில கொண்டு வரதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா? ஒரு 6 மாசம் பொறுக்கலாமே. அப்ப அந்த 6 மாசம் அதே திருப்பி நான் கேட்கிறேன். அந்த 6 மாசம் வரைக்கும் விஜய் டீம் பொறுக்கலாம்ல. அதுக்குள்ள எங்க தளபதி வந்தோடனே அவரே கையில எடுத்து அவரே சாப்பிடுறாரு. அவரே பாருங்க எவ்வளவு காலையில 7 மணிக்கு ஆனா விடிஞ்ச உடனே வந்துடுறாரு. நைட்டு இப்போ அந்த பனையூர் வீட்டையே மாத்தி கம்ப்ளீட்டா இதுக்கு பின்னாலே குடியேற போறாரு. ம். அப்புறம் அவர் பாருங்க, அவர் வந்தோடனே சிங்க பெண்கள் படையெல்லாம் எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு பாருங்க. இருக்கக்கூடிய இப்ப 2019 மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. இதெல்லாம் பொய் இல்ல மேம். இதெல்லாம் பொய்யான நரேட்டிவ் இல்ல. அதெல்லாம் அததானே சொல்லிட்டு இருக்கேன். அதாவது நீங்க நீ கேள்வி 6 மாசம் கேட்கிறீங்கல்ல. வரைக்கும் நீ உனக்கு பொறுமை இல்ல. அதுக்குள்ள விஜய் இதெல்லாம் கிழிச்சிட்டாரு அப்படிங்கும்போது எனக்கு தோணுது இல்ல. ம். ஒண்ணுமே அவர் பண்ணல நான் சொல்ல எனக்கு தோணும்ல. உனக்கு உன்னோட இன்ஸ்டிங்ஸ் அவ்வளவு ஸ்பீடா இருக்கும் பொழுது 6 மாசம் டைம் கேக்குற நீ, ஓகே டைம் எடுத்துக்கோ. அந்த 6 மாசத்துக்குள்ள விஜய் இதை சாதிச்சிட்டாரு அதை சாதிச்சிட்டாரு நீ எழுதுற. அப்ப நீ எதெல்லாம் சாதிக்கலாம் நான் எழுதுறோம்ல. நீ என்னைய வெயிட் பண்ண சொன்னா நான் நீ வெயிட் பண்ணு. 2 பேரும் வெயிட் பண்ணுவோம். 2 பேரும் யாரும் எதை பத்தி எழுதக்கூடாது, எதையும் எழுதக்கூடாது. நியூஸ் அங்கேயும் கிடைக்கிறது உங்களை மாதிரி நியூஸ் சேனல்ஸோட உங்க மாதிரி ஆங்கர்ஸ் பேசிட்டும் வைக்கட்டும், போடட்டும். பேசாம இருப்போம். அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு நீ அடி நான் அடிக்கிறேன், யார் அடியோ அடிச்சு காட்டுவோம். அது வரைக்கும் நான் பொறுமையா இருக்கணும், நீயும் பொறுமையா இருக்கணும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய அன்னைக்கெல்லாம் 2017 நடந்த ஏதோ ஒரு விஷயமா இருக்கக்கூடிய அந்த ஏரியால சிவகங்கை மாவட்டம் நினைக்கிறேன். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரவுடிஸ் இந்த பெட்ரோல் மாதிரி பெட்ரோல் பண்ணி நிறுத்துவாங்க. ம், பெட்ரோல் ம், பண்ணி ம். நிறுத்துவாங்க. நிறுத்தி அங்க உள்ள எஸ்பி புதுசா யாராவது சார்ஜ் எடுப்பாங்க. ஆமா. ம். அந்த எஸ்பி வந்து பேசுவார். இந்த மாதிரி நான் வந்துட்டேன், இனி இது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது, உங்க பேர் எங்கேயாவது இருந்ததுன்னா பார்த்துன்னா உரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அன்னைக்கு விஜய் ஓத் டேக்கிங் செரிமனி முடிச்சுட்டு பதவி ஏற்றுட்டு வீட்டுக்கு கூட போயிருக்க மாட்டார். அதுக்குள்ள இந்த வீடியோ போட்டு இப்பதான் பதவி ஏற்றாரு, அதுக்குள்ள என்ன நடந்துட்டு இருப்பாருங்க அப்படின்னு போட்டுருக்காங்க. என்ன சொல்ல வைங்கள. அப்ப இதை இவனுக்கு பண்ணுவானுங்க. இப்ப நாங்க ரெண்டு 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 வரையும் அவரை பத்தி பொய் எழுதக்கூடாதா? நாங்க எழுதிட்டு போறோம். அவங்க பொய் எழுதும்போது நாங்களும் எழுதிட்டு போறோம். இல்ல 2 பேரும் அமைதியா இருப்போம். இல்ல ஏதாவது ஒண்ணு பேசிக்கிறோம். இதனால ஜட்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டு